வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது முக்கிய கம்பெனி நாங்கள் ஹோஸ்ட் மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங் ஃபைனலாக இந்தியாவில் ரிலீஸ் ஆயிடுச்சு. எம்ஐ ஃப்ரான்ச்சைஸோட 8வது அண்ட் கடைசி படங்கிற பற்றி ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. கொய்யால அப்பெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது தான் தோணுது. பட் இருந்தாலும் ஈத்தன் ஹண்ட்டுக்கு ஒரு அமேசிங்கான சென்ட் ஆஃப் கொடுக்குற மாதிரி தான் கதையை முடிச்சிருக்காங்க. ஒரு லைக் ஈத்தன் ஹண்டோட ட்ரிபியூட் தாங்க அந்த படமே. மிஷன் இம்பாசிபிள் படங்களோட ரசிகர்களுக்கான ஒரு ஃபேன் சர்வீஸாக தான் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் ஒர்க்ட். நிறைய எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக அவங்க கூட கனெக்ட் ஆகும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது கடைசி படமாக இருக்க சான்சஸ் கம்மி தான். திரும்பவா தலைவா. பட் ஓவராலாகவே எம்ஐ ஃபேனாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த படம்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. மறக்காம செக் பண்ணி பாருங்க. மிக முக்கியமான நியூட்ரல் பாயிண்ட், பாசிட்டிவ் பாயிண்ட் பார்க்கும்போது தலைவன் டாம் க்ரூஸ் 60 வயசு அந்த மனுஷனுக்கு நம்பவே முடியல. இப்படி இந்த ஸ்டண்ட் எல்லாம் பண்ணாருன்னு சீக்வன்ஸ் ப்ளே பண்ணி காமிப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது டேய் இந்த வயசுல நம்மளால நடக்க முடியுமாடா அப்படின்னு கேள்விதான் எழும்புது. மனுஷன் லிட்டரலா பறக்கிற பிளேன்ல இருந்து தொங்குறாருங்க. அன்னைக்கடியில் அந்த அத்தனை நிமிஷம் மூச்சு பிடிச்சிட்டு 10 கிடக்குறாரு. இதெல்லாம் அப்படி பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ விஎஃப்எக்ஸ் வளர்ந்த நிலைமைக்கு எல்லாத்தையுமே ஸ்டண்டபிள் வச்சு இல்லை டூப்பு போட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். விஎஃப்எக்ஸ்ல கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை என் ஃபேன்ஸுக்கு நான் கஷ்டப்பட்டு உண்மையாக தான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லி ப்ராக்டிக்கலாகவே அந்த ஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே புல் ஆஃப் பண்ணி உயிரை பணைய வச்சு நம்மளை என்டர்டெயின் பண்ணுறாரு. இதுக்கு மேலே வேறு என்னடா பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் எனக்கு பத்தில் ஃபீல் ஆச்சு. ஒரு பார்க்கும்போது ஹீஸ் அ கம்ப்ளீட் ஆக்ஷன் ஹீரோ. இதுக்கு மேலே ஒருத்தனால உங்களை என்டர்டெயின் பண்ணவே முடியாது. அந்த பக்கம் எமோஷன் சைட்லையுமே கலக்கிட்டு இருக்காரு, இந்த பக்கம் ஆக்ஷனில் பட்டாசை வெடிச்சிட்டு இருக்காரு. அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் ஒன்று வரும் பாருங்க, உங்களுக்கே மூச்சு முட்டிடும். கிளாஸ்ட்ரோஃபோபியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த சீக்வன்ஸ் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட் தான் சொல்லுவேன். கிளாஸ்ட்ரோஃபோபியா இல்லாதவங்களுக்கு மூச்சு முட்டிடும். அதெல்லாம் அவ்வளோ துல்லியமாக லைக் ப்ராக்டிக்கலாகவே புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. பிளேன்லேருந்து தொங்குறாருங்க. இதுக்கு மேலே என்னக்கா பண்ண ஒரு மனுஷன் மொத்த படத்தையுமே தூக்கி சுமந்துட்டு போயிட்டே இருக்காரு. ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு ஸ்பாட்லைட் அழகாக கொடுக்கப்பட்டு இருந்தாலும் மொத்த படத்தையுமே தூக்கி சாப்பிட்டு போகிறது தலைவன் டாம் க்ரூஸ் தான். நோ ஒன் கேன் கம் நியர் ஹிம். யாரையுமே எனக்கு தெரிஞ்சு ஈத்தன் ஹண்ட்டுங்கிற ஒரு கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. சப்போஸ் இதுக்கப்புறம் மிஷன் இம்பாசிபிள் ஸ்பின் ஆஃப் பண்ணுறதாவோ சாஃப்ட் ரிபூட் பண்ணுறதாவோ இருந்துச்சுன்னா டாம் க்ரூஸ் விட்ட இடம் வெற்றிடமாக தான் இருக்கும் நான் சொல்வேன். நோ ஒன் கேன் ரீப்ளேஸ் ஹிம். நோ ஒன் கேன். ஆக்ஷன் சீக்வன்ஸில் மட்டும் இல்லைங்க, எமோஷன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்லையுமே பட்டையை கிளப்பியிருப்பாரு. ஒரு கட்டத்தில் இந்த பிரசிடென்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலாசபிக்கலாக ஒரு டிபேட்டுங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும். அந்த பிரசிடென்ட்டை கன்வின்ஸ் பண்ணி இந்த ஏஐ நான் டேக் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாரு. அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் போட்டு அந்த பக்கம் நம்ம ஏஞ்சல் அம்பாசடர் நினைச்சிட்டு இருப்பாங்க. எல்லாருமே தூக்கி சாப்பிட்றாருங்க மனுஷன். இந்த படத்தில் அது தெளிவாகவே கன்வே ஆயிடுது. இது முன்னாடி ஆக்ஷன் ஓடிட்டே தான் இருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனால் இந்த படத்தில் அவருடைய இந்த ட்ரூ ஆக்டிங் செல்ஃப் உங்களால் பார்க்க முடியும். விட்டா 10 நிமிஷமே இவரை பற்றி பேசிடுவேன். பட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இஸ் த மேஜர் ப்ளஸ் பாயிண்ட். இவரை தாண்டி ஸ்கோர் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா 2 ஃபீமேல் கேரக்டர்ஸ், ஹேலி அட்வெல் அண்ட் பாம் கிளின்டாஃப். கிரேஸ் அண்ட் பாரிஸ் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவங்கள பேஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும். அண்ட் கிரேஸ் வந்து ஒரு பிக் பாக்கெட். அந்த எலிமெண்ட் அந்த ஒரு எபிலிட்டியுமே பார்த்தீங்கன்னா சில இடங்களை அழகாகவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. 2 பேரோட ஆக்ஷன் 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸும் டாப் நாச் இருந்துச்சு. என்ன கேட்டிங்கன்னா பாசிபிள் இவங்க 2 பேரை பேஸ் பண்ணி தான் அடுத்து அந்த மிஷன் இம்பாசிபிள் ஸ்பின் ஆஃப்ங்கிறது வரும்னு நினைக்கிறேன். அதுக்கான அடித்தளத்தை சூப்பராகவே போட்டாங்க. ஆனால் என்ன அந்த பக்கம் நம்ம டாம் க்ரூஸ் பறந்து தாவி ஏகோ குறை வித்தெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. இவங்கள பேஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு சாதாரண ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. அப்போ ஸ்பின் ஆஃப்னு ஒன்று வந்துச்சுன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியான ஸ்டண்ட்ஸை இவங்களால புல் ஆஃப் பண்ண முடியுமா கேள்விக்குறியாக தான் இருக்குது. பட் அவங்களுக்கு கொடுத்த வேலைகளை அழகாக பண்ணிட்டாங்க. இவங்களை தாண்டி வந்த நம்ம லூத்தர் ஒரு 5 மினிட் சீக்வன்ஸ்க்கு தான் வராரு. மிஷன் இம்பாசிபிள் 1லேருந்து இப்போ வரைக்கும் ஈத்தன் ஹண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது இந்த மனுஷன் தான். சின்ன டைலாக் டெலிவரி மூலியமாகவோ இல்லை ஃபைனல் கிளைமேக்ஸ் அந்த ஸ்பீச் மூலியமாகவோ உங்கள் மனசு உருக்கிட்டு போயிட்டு இருப்பாரு. சைமன் பெக் அஸ் பென்ஜி. ஸோ வழக்கமாக ஒரு ஹியூமர் ரிலீஃபுக்காக தான் அவர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு எமோஷனல் கனெக்ஷனுக்கு அவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்க, உண்மையிலே நல்லா இருக்கு. ஆல்மோஸ்ட் லைக் எல்லா கேரக்டர்ஸும் வந்தாங்க தான் நான் சொல்லுவேன். அண்ட் பழைய மிஷன் இம்பாசிபிள் படங்களோட சில முக்கியமான சீக்வன்ஸுக்கான ரெஃபரன்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ மிஷன் இம்பாசிபிள் ஃப்ரான்ச்சைஸோட ஃபேன்ஸ் தான் நீங்கள் இருந்தீங்கன்னா நாஸ்டாலஜி உங்களை தூக்கி போட்டு அடிக்கும். இட் வில் ஹிட் யூ ஹார்ட். ஆனால் அது வந்து திணிச்சு வச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. ஸோ படத்தோட அந்த கதையோட்டத்தோடய மிக்ஸ் ஆனதை பாராட்டி ஆகணுங்க. படத்தோட மியூசிக் ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட். சாதாரணமாக போகிற சீக்வன்ஸை கூட ரேசியாக ஃபீல் பண்ண வைக்குது. அது முக்கியமாக மிஷன் இம்பாசிபிள் ஐகானிக்கான அந்த தீம் மியூசிக் நிறைய இடங்களை அழகாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் எல்லா இடங்களுமே பர்ஃபெக்டாக சிங்காக இருக்குன்னு நான் சொல்லுவேன். எதுவுமே ஓவர் டூ பண்ண மாதிரி ஃபீல் ஆகல. மிஷன் இம்பாசிபிள் படம் பார்க்க போகிறது எதுக்கு? ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு தானே. இந்த படத்தில் 3 மேஜர் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஆனால் 2 டீமாக பிரிஞ்சவங்களோட அந்த கதையை அப்படியே ஒன்று மர்ச் பண்ணி அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. அதோட வந்து படத்தோட கடைசியில் வரக்கூடிய மிகப்பெரிய சப்மரீன் சீக்வன்ஸும் அந்த பைப்ளைன் சேஸ் சீக்வன்ஸ் வேற மாதிரி புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எப்படா முதல்ல யோசிக்கிறீங்க? இந்த 2 ஸ்டண்ட்டுக்காகவே காசு அள்ளி கொடுத்துட்டு வந்துடலாம் போல. அவ்வளோ எஃபோர்ட் அண்ட் அவ்வளோ ஃப்ளோ இருக்குது அதில். லைக் அந்த சப்மரீன் சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே கிளாஸ்ட்ரோஃபோபியா ஃபீல் ஆகிடும். அந்த மனுஷன்லாம் எப்படி இதை புல் ஆஃப் பண்ணி எப்படி யோசிச்சு இதை ஆக்ட் பண்ணி கொடுத்தாருன்னு சொல்லி சத்தம் ஐடியாவில். அண்ட் அந்த பிளேன் சேஸ் வேற லெவல். அது 10வது வரைக்கும் நிஜமா வேற அதை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. டேய் இதெல்லாம் எப்படா யோசிக்கிறீங்க முதல்ல? அதாங்க அதுக்குன்னு தனி ஒரு மூளை வச்சிருப்பாங்க போல. யோசிச்சது கூட ஓகே, ஆனால் அது எக்ஸிக்யூட் பண்ணி அதை ஷூட் வேற பண்ணியிருக்காங்க. தேர் ஆர் நெக்ஸ்ட் லெவலுங்க. அவ்வளோதான், இதுவே போதும். இந்த 2 ஆக்ஷன் சீக்வன்ஸே போதும். கடைசி வரைக்கும் உங்களை அந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு வேற லெவல் சம்பவம் செஞ்சு விட்டுருவாங்க. எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்பவே சிம்பிளான ஒன் லைனர் தான். அதாவது உலகத்தை டேக் ஓவர் பண்ண போற இல்லை ஹியூமனிட்டியை அழிக்க கிளம்புனா ஏஐயை டிஃபீட் பண்ண போற எம்ஐ டீம். ரொம்பவே இம்பாசிபிள் மிஷன். அதை டிஃபீட் பண்ணுறதுக்காக
அதுக்காக இப்போதைக்கு ஈத்தன் ஹண்ட் வேற வேலை இல்லை, நான் தான் கிடைச்சனடா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போறாரு. சரி, ஒரு பண்ணாரா இல்லையாங்கிறதா பேசிக் அவுட்லைன். இந்த செம்ம கியூரியஸாக படம் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 கீ எடுக்கிற மாதிரி அந்த சீக்வன்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ ஈஸியாகவே உங்களால் செகண்ட் ஹாஃபில் அந்த கதையை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ பேசிக்கான ஒரு ஐடியாவை வச்சு கூட்டிகிட்டு போனது நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த ஐடியா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒர்க் அவுட் ஆகலைங்க. பட் செகண்ட் ஹாஃபில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. அதை பாசிட்டிவ் பாயிண்ட் தான். சிம்பிளாக செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கிறதும் தெரில, முடிகிறதும் தெரில, பரபரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. எக்ஸ்ட்ராடினரி ஸ்டன்ஸை உள்ள சொருகி படத்தை வேற லெவலில் முடிச்சிருக்காங்க தான் நான் சொல்லுவேன். போன படம் அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. படம் ரொம்பவே லீனியராக ஆக்ஷன் பேக்டாக தான் நகருது. ஸோ சிம்பிளாக உங்களால் செகண்ட் ஹாஃபை சூப்பராக ஃபாலோ பண்ண முடியும். படத்தோட ஹைலைட்டே செகண்ட் ஹாஃப் தாங்க. சிம்பிளாக ஸ்டார்ட். இப்போ அப்படியே நெகட்டிவ்ஸ் கிட்ட வந்துடுவோமா? நான் செகண்ட் ஹாஃப்னு பேசும்போது உங்களுக்கு நெகட்டிவ் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் ஆக்ட்னு வேணால் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப டெட் ஸ்லோ. என் கேம் கூட அப்படி தானடா இருக்கும் நீங்கள் கேட்குறதுன்னு புரியுது. என் கேம் கிட்டத்தட்ட MI8 போல தாங்க. ஏகப்பட்ட ஃபேன் சர்வீஸ்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சூப்பரான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணி செகண்ட் ஹாஃப் பரபரன்னு போயிருக்கோம். என் கேமில் நிறைய புது விஷயத்தை டேக்கிள் பண்ணி இது வரைக்கும் நமக்கு தெரியாத கதையை வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி வந்த கதை தான், ஆல்ரெடி பார்த்த படங்களோட அந்த கதையை வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக என் கேம் பார்க்க வரவங்க இதுக்கு முன்னாடி எல்லா மார்வல் படங்களையுமே பார்த்துருப்பாங்க. அந்த தாட்டில் தான் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் ஹார்ட் கோர் மார்வல் ஃபேனாக இருந்து இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எல்லா மார்வல் படங்களுமே பார்த்துருந்தா மட்டும்தான் என் கேம் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், என்ன நடக்குதுங்கிறதே புரிஞ்சுக்க முடியும். ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், இன்ஃபினிட்டி வார்மல்லாம் கிடையாது. ஆனால் இந்த படத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு புரியணும்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வந்த எல்லா மிஷன் இம்பாசிபிளுக்கான ரெஃபரன்ஸுமே உள்ள சொருகி வச்சிருக்காங்க. பெரிய எக்ஸ்போசிஷன் டம்புங்கிறத பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க டெட் ரெக்கனிங் கூட பார்க்காம வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிறதே ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கு. மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதையை போகுது. இவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்போசிஷன் டம்புங்கிறது தேவையே இல்லை. இவங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் படங்களை பார்த்துட்டாங்க, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலே கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்தோட ரன் டைம் தான் அட்லீஸ்ட் குறைஞ்சிருக்கும். இந்த படம் கிட்டத்தட்ட 3 hours ஓடுதுங்க. இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் முழுக்கவே நமக்கு தெரிஞ்ச விஷயங்களே திரும்ப சொல்லும்போது கடுப்பாக இருக்குமா இருக்காதா? என்னடா பேசிக்கிட்டே இருக்கீங்க, படம் பார்க்க வரதே ஆக்ஷனுக்காக தானே அப்படிங்கிற ஒரு கூட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் எதுக்கு தெரிஞ்ச விஷயத்த திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை தான் நான் அதிகமாக பார்த்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இது ஒரு சீக்வலாக ஹேண்டில் பண்ணாமல் செப்பரேட் தனிப்படமாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் எல்லாமே புரியணுங்கிற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அது யாருக்குமே ஒர்க் அவுட் ஆகலைங்க. இத்தனைக்கும் நீங்கள் இந்த படத்துக்கு ஹைப் ஆகி இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எல்லா படங்களையுமே ஒரு ரீவாட்ச் போட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிறது இன்னும் கடுப்பை கிளப்பி விட்டுருக்கோம். அதுக்காக நான் கம்ப்ளீட்டாக அதை குறை சொல்ல மாட்டேன். நிறைய முக்கியமான எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொடுத்துருக்காங்க. தேவையில்லாத எக்ஸ்போசிஷன் டப்பை கட் பண்ணிருக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நெருக்கிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தேவையில்லாத இன்னொரு சப்ளாட் கதை வர ஓடிட்டு இருக்கு. மெயின் பிளாட்டுக்குள்ளே போகாமல் என்னடா அதுக்குள்ளே இன்னொரு சப்ளாட்டு, அதை நான் தேவையில்லன்னு சொல்ல வரல. பட் அகெயின் அதை ஷார்ட் பண்ணியிருக்கலாம். சிம்பிளாக ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கத்திரி போட்டிருந்தாங்கன்னா படம் ஷார்ட் அண்ட் ஸ்கிரிப்டாக வேறு லெவலில் ஃபீல் ஆகிருக்கும். இந்த எமோஷனல் கனெக்ஷனுங்கிறது இன்னும் ஸ்ட்ராங்காக உருவாகி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வச்சு செஞ்சிருவாங்க. உங்கள் பொறுமையை கண்டிப்பாக சோதிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹாஃப் கடந்து வந்துட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃபில் ஏன்டா முடிஞ்சிச்சுன்னு சொல்லி கேட்பீங்க. இதை வச்சுக்கிட்டாடா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி ஓட்டிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற தாத்தா உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஹை ஏற்றி விட்டு அமைச்சிடுறாங்க, அது வேறு விஷயம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். சீக்குவலாக எடுங்க, அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். இந்த படத்தோட வில்லன்கள் கேப்ரியல், ஏஐ 2 பேருமே ரொம்பவே கிளீஷியவான வில்லன்களாக எனக்கு ஃபீல் ஆனாங்க. அதுலேயும் ஏஐ இப்போதைக்கு இருக்க இந்த டைம்ல ஓவர் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு வில்லனா ஏஐ தான். ஏகப்பட்ட படத்தில் நீங்கள் ஏஐ வில்லனாக பார்த்துருப்பீங்க. அதுலேருந்து வித்தியாசப்படுத்தி ஏதாவது காமிக்கிறாங்களானா இல்லை, ரொம்பவே சிம்பிளாக அதில் 10ஓட 11 தான் இந்த ஏஐ வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகல. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சம்பவம் செய்யுது, அதுக்கப்புறம் அதை எங்கேயுமே யூஸ் பண்ண மாதிரியே தெரியலங்க. ஏஐயை பேஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி முக்கியமான வில்லன் கேப்ரியல், அவருமே எனக்கு தெரிஞ்சு வேஸ்டடான ஒரு கிளீஷியவான வில்லனாக தான் இருக்காரு. ஈத்தன் ஹண்ட்டுக்கு ஆப்போசிட்டுங்கிற மாதிரி காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஈத்தன் ஹண்ட் அளவுக்கு புத்திசாலித்தனம் உனக்கிட்ட இல்லையாப்பா. இன்டெலெக்சுவலாக எங்கேயுமே இந்த பக்கம் ஈத்தன் ஹண்ட்டை அவர் டிஃபீட் பண்ண ட்ரை பண்ண மாதிரியே தோணல. ஃபிசிக்கலாகவும் அவர் வந்து ட்ரை பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. ஸோ ரொம்பவே கிளீஷியவான வில்லனாக கொடுத்துருக்காங்க. வில்லன்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக ஃபீல் ஆகல. இன்னும் பெட்டராக எழுதியிருக்கலாம். ஏன்னா கஷ்டப்பட்டு இந்த பக்கம் ஈத்தன் ஹண்ட்டுக்கு வேற மாதிரி ஹீரோய்க்கான ஸ்டோரி எழுதியிருக்காங்க. ஆனால் எவ்வளோதான் ஹீரோய்க்காக எழுதினாலும் வில்லன் ஸ்டாக்காக இருந்தால் தான் ஹீரோ மாதிரி காமிக்க முடியும். ஸோ அங்கே லைட்டாக ஃப்ளாட்டான மாதிரி ஒரு ஃபீலிங். இன்னும் வில்லனை பெட்டராக கொடுத்துருக்கணும். இந்த வில்லனுக்கான இந்த ரைட்டிங் இன்னும் பெட்டராக போயிருக்கணும். மிஸ் ஆயிடுச்சு. இந்த படம் ஒரு ஹை நோட்டில் தான் முடியுது, ஆனால் ஃபுல் ஸ்டாப் வைக்கல. லைக் சின்னதாக ஒரு காமா போட்டு போயிட்டாங்க. இது கம்ப்ளீட்டாக ஒரு மிஷன் இம்பாசிபிள் ஃப்ரான்ச்சைஸோட எண்டிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலை கொடுக்கவே கொடுக்காது. அடுத்த படம் வரப்போது போல் அப்படிங்கிற தான் இருக்கும். போஸ்ட் கிரெடிட்ஸ்லாம் எதுவும் இல்லை, ஆனால் காமா போட்டு தான் போயிருக்காங்க. ஸோ இது மோர் லைக் பாசிங் அண்ட் டச்லாம் கிடையாது. கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு வராடா அப்படிங்கிற மாதிரி ஒரு படம். திரும்ப நம்ம ஈத்தன் ஹண்ட்டை டாம் க்ரூஸை பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி டாம் க்ரூஸ் 10 படங்கள் மிஷன் இம்பாசிபிள் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. என்ன கேட்டிங்கன்னா ஃபாலோ அவுட்டோடயே முடிச்சிருக்கலாம். இவ்வளோ தூரம் வந்தது ஓகே தான். இதுக்கப்புறம் எதோ போக போகிறாங்கன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. இதுக்கப்புறம் போனால் ஸ்பேஸுக்கு தான் போனோம். அது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஸ்டைலில் மாறிடும். மிஷன் இம்பாசிபிளையுமே ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக மாற்றிடாதீங்களா, அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். ஏன் இப்போ இப்படி சொல்கிறேன்னா,
ஈத்தன் ஹண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி மற்ற மெயின் கேரக்டர்ஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸான ஸ்டன் சீக்வன்ஸ் அமைக்கப்படலை. மிஷன் இம்பாசிபிள் பார்க்க வரதே ஸ்டன்ஸுக்காக தான். ஈத்தன் ஹண்ட் அளவுக்கு புத்திசாலியாக மற்ற எந்த ஒரு கேரக்டர்ஸுமே ப்ரெசென்ட் பண்ணாதது வருத்தம் தான். ஐஎம்எஃப்ல நான் மட்டும்தான் ஏஜென்ட்டாக இருக்கனாரா அப்படிங்கிற மாதிரி தான் ஈத்தன் ஹண்ட் எப்போதுமே சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு அப்படியே சப்போர்ட்டிவாக நம்ம ஹேலி அட்வெல் அண்ட் பாம் கிளிம்பட் ஆஃப் அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் இருந்தாலும் அவங்கள தேவையான அளவு இன்னும் பெட்டராக யூஸ் பண்ணலையோங்கிற தாட் தான் வருது. போன பட அளவுக்கு கூட எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் அவங்கள பெட்டராக யூஸ் பண்ணல போனாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஓகே தான், பட் அகெயின் தே ஆர் பார்ட் ஆஃப் டீம் ரைட். இவங்களை பேஸ் பண்ணி ஸ்பின் ஆஃப் வருதுன்னா அதுக்கு அவங்க விருத்தியாக நம்மளுக்கு ஃபீல் ஆகணும்ல. அது இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல. மேபி லைக் ஸ்பின் ஆஃப் வந்துட்டு அப்புறம் பார்க்கலாம் நடக்குதா இல்லையான்னு. இதை தாண்டி பெரிய நெகட்டிவ்னு சொல்ல தோணலங்க. கண்டிப்பாக அந்த படம் பார்க்கும்போது என்டர்டெயின் ஆகி தான் வெளில வருவீங்க. மிஷன் இம்பாசிபிள்னு சொல்லும்போது உங்கள் மைண்டில் வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸில் டாப் 5ல இது கண்டிப்பாக இருக்கும். இன்னும் கிறிஸ்பாகவும் இன்னும் ஃபாஸ்ட் பேசிங்காகவும் இந்த படத்தை முடிச்சிருக்கலாம். பேசிங் இஷ்யூங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செம்மையாடி வாங்குது. மற்றபடி ஆக்ஷன் ட்விஸ்ட்டு எமோஷன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு குறையுமே இந்த படத்தில் உங்களால் சொல்ல முடியாது. டெக்னிக்கலாக சூப்பர் ஸ்ட்ராங்கான ஒரு படம். விஎஃப்எக்ஸ்லாம் இருக்காடா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி ஒரு செம்ம அமேசிங்கான சம்பவம் செஞ்சுருக்காங்க. $400 மில்லியன் கிட்ட செலவு பண்ணியிருக்காங்களா. $1 பில்லியன் அடிச்சா தான் பிரேக் ஈவனே அடிக்குதான்னு பொறுத்தது பார்ப்போம். எம்ஐ ஃபேன்ஸ் இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? படம் பார்த்துட்டீங்களா? உங்களை தாட்ஸ் உங்களோட ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் இந்த படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அதிகமாக சொல்லிட்டு போங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.